ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுறதுக்கு உங்க பார்ட்னரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 அட்டாச்மெண்ட் ஸ்டைல் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பீப்புள் எப்பவுமே தானும் இண்டிபெண்டா, தான் பார்ட்னரும் இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்ணியே சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களோட நீட்ஸ், வாண்ட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதால அவங்க பார்ட்னரையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு கிரீன் பிளாகா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் ஒன், ஆன்ஷியஸ் ப்ரீ ஆக்குபைட். இந்த கேட்டகரியில இருக்க பீப்புள் எப்பவுமே நம்ம பார்ட்னர் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு நம்மள பிடிக்கலையா, அவங்க எங்க இருக்காங்க, ஏன் மெசேஜ் பண்ணல, எனக்கு ஏன் கால் பண்ணல இப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன் பார்ட்டியாவே இருப்பாங்க. அதனாலே கிளிங்கியாவும் ஓவரா எஃபர்ட் போடுறவங்களாவும் இருப்பாங்க. தேர்ட் ஒன், டிஸ்மிசிவ் அவாய்டன்ஸ். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பீப்புள் இப்பெல்லாம் சண்டை இருக்கோ அவங்களுக்கு அதை ஆர்கியூ பண்ணியோ இல்ல அதை பேசியோ தீக்கணும்னு எந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. எப்படா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், எப்படா நம்ம அந்த இடத்த விட்டு காலியாகலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. லாஸ்ட் ஒன், ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்க பீப்புள் ஆன்ஷியஸ் ப்ரீ ஆக்குபைடாவும் இருப்பாங்க, டிஸ்மிசிவ் அவாய்டண்டாவும் இருப்பாங்க. ரெண்டுமே கலந்து செஞ்ச கலவையா மட்டும்தான் இவங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு டைம் இவங்களுக்கு தனியா ஸ்பேஸ் தேவைப்படும், ஒரு டைம் நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு கோவப்படுறவங்களா இருப்பாங்க. சோ நீங்க செக்யூர்டா இல்ல இன்செக்யூர் கேட்டகரியில வருவீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. பாய்.